ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் பொரியல்லாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த பாவக்காயோட ஸ்கின் ரிமூவ் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கின்னோடு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கசப்பு அதிகமாக இருக்கும். இந்த ஸ்கின்னும் அதோட விதையும் எடுத்துகிட்டு சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கசப்பு அதிகமாக தெரியாது. உங்களுக்கு இன்னும் இல்லை பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி நீங்களே வந்துட்டு ஸ்கின்னும் சீட்ஸோடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். பாவக்காய் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் சுகர் பேஷண்ட் மட்டும் எல்லாருமே சாப்பிட்லாம், எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது. இப்போ வந்துட்டு பாவக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லாவே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க. முருங்கைக்காய் வந்துட்டு எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணி, அதாவது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது துணியில் நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சதுக்கப்புறம் வந்துட்டு அதோட இந்த மாதிரி எட்ஜஸ் 2 எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் வந்துட்டு அந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இதை வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் தான், பட் அதை வந்துட்டு ஒரு இழுக்க வந்துட்டே இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேப்பர் இது போட்டு இந்த மாதிரி துணி மாதிரி இருக்கும் ஒரு இந்த டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு. இப்போ வந்துட்டு எல்லா கடைகளிலும் இந்த மாதிரி கிடைக்கிது. அது வாங்கி நல்லா அது மேலே வச்சு மூடி வச்சிங்க அப்படின்னா முருங்கைக்காய் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போவும் முருங்கைக்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணி வைப்பேன். அப்படின்றப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் கூடி நமக்கு வரும். அதனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாவக்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளுக்காய் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பாவக்காய் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பாவக்காய் வந்து சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு கசப்பு தெரியாது. நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் வெங்காயத்தை. அதுவுமே அந்த பிளேட்டில் கூட சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாவக்காவை ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். அதாவது ஒரு குக்கிங் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து இதெல்லாமே நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்ருவோம். அப்புறம் வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வந்து வெங்காயம் வெந்திருந்தாலே போதும். இது நம்ம வந்து பொரியலுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் வெங்காயத்தை வந்துட்டு. அப்புறம் வந்து நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாவக்காய்க்கு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து பாவக்காய் வதங்க வைக்கிறேன். ஏன்னா நமக்கு தண்ணி எதுவுமே ஊற்றலை, பாவக்காயில் தண்ணி வராது. அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 செகண்ட் வேக விட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு துண்டு புளி மட்டும், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி ஊற வச்சு கரைச்சி இப்போ நம்ம இந்த பாவக்காய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றும்போது வந்து பாவக்காய் வந்து ஓவராக அந்த கசப்பு தெரியாது. அதனால தான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ பாவக்காயோட இந்த கசப்பு இது தெரியாமல் கசப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி கூட ஊற்ற வேண்டாம், உங்களோட இஷ்டம் தான். இல்லை நீங்கள் அப்படியே கூட வத்தல் தூள் மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் போட்டு கூட அப்படி சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் வேண்டான்னு உங்களோட இஷ்டம்தான், தேங்காய் போடாதும். ஆனால் தேங்காய் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் தேங்காய் பிடிக்கும், ஒரு சிலர் தேங்காய் பிடிக்காது. அதனால் வந்துட்டு பொரியலுக்கும் தேங்காய் போட்டு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்துருந்தேன். உங்களோட பாவக்காயோட அளவு அனுசரித்து நீங்கள் வந்துட்டு தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பாவக்காய் வந்துட்டு ஒரு பாதி வெந்திருக்கும், ஃபுல்லாக வேகலை.
நல்லா ஒரு டைமுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி நம்ம நிறையா லைட்டாக ஊற்றிடணும். அப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நான் வந்து வத்தல் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். ஆல்ரெடி வத்தல் போட்டிருக்கோம் அப்படின்னால வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இது வந்து வேக வச்சுருங்க. பார்த்திங்கன்னா பார்க்க வேகவே இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ பாவக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துட்டு, இப்போ வந்துட்டு நம்ம திருவி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவுமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். மூடி போட்டு நம்ம வந்து திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வந்து பருப்பு குழம்பு, அப்பளம், பாவக்காய் வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. நீங்களே இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். லஞ்சு கூட எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.